கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆரும் முதல்ல மிகுந்த நட்போடு தான் இருந்தாங்க. ஆனால் அரசியல்னு வரும்போது அதில் சில 2 பேருக்கும் பிரச்சனைகள் போய்க்கிட்டு இருந்தது. அதில் கண்ணதாசன் கடுமையாகவே விமர்சனம் பண்ணியிருந்தார் எம்ஜிஆரை. இதனால் எம்ஜிஆர் கொஞ்சம் மனசு தளர்ந்து வாலியை பாடல் எழுத கூப்பிட்டாரு. கண்ணதாசனுக்கு சான்ஸே கிடைக்கல கொஞ்ச நாளாக. இப்படி இருக்கிற சமயத்தில் எம்ஜிஆரே முதல்வராகி சட்டசபையில் உட்காரும்போது அரசவை கவிஞராக அனௌன்ஸ் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா கண்ணதாசனை. இதை அறிஞ்ச உடனேயே கண்ணதாசனுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிட்டுது. 2 பேருக்கும் 1000 அரசியல் கருத்து வேறுபாடு இருந்தாலும் கண்ணதாசனுடைய தமிழ் மீதும் திறமை மீதும் அன்பும் மதிப்பும் வச்சுருந்தார் எம்ஜிஆருங்கிறத இந்த நியமிப்பிலிருந்து அறிய முடியுது. இதை கண்ணதாசன் தன் குடும்பத்தோட பகிரும்போது எம்ஜிஆர் என்னை செருப்பால் அடித்துட்டார். நான் அவரை அவ்வளவு விமர்சனம் பண்ணினேன். ஆனால் அவர் எனக்கு அரசவை பதவியை கொடுத்து என் கன்னத்தில் அடித்த மாதிரி இருக்குது. இதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தன் குடும்பத்துக்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காரு. அதோட இன்னும் ஒரு வார்த்தை சொன்னார். பாரு, எம்ஜிஆருடைய காலம் மட்டும் அவரே தான் முதலமைச்சராக இருப்பார், அவரை யாராலையும் முந்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதே சொன்னார் கண்ணதாசன். அதே மாதிரி எம்ஜிஆர் 3 தடவை முதல்வராக இருந்தார். இறக்கும்போது முதல்வராகவே இருந்தார். இது கண்ணதாசன் சொன்ன கூட்டை மெய்ப்பிக்கு மாதிரி ஆயிற்று. இந்த தகவலை கண்ணதாசனுடைய மகள் விசாலி கண்ணதாசனே ஒரு மேடையில் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆக தன்னை புண்படுத்தியவங்களுக்கும் புண்ணுக்கு மருந்தாக நன்மையே செய்துக்கிட்டு வந்தவர் எம்ஜிஆருங்கிறது நல்ல தெளிவாகுது. நிகரற்ற தலைவனாக தனக்கு கூட யாருமே கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாருக்கும் நன்மையை தவிர்த்து வேறு ஒன்றும் நினைக்காத எம்ஜிஆரை காலம் தமிழக வரலாறும் போட்டிக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு அரசவை கவிஞர் கண்ணதாசனின் கூற்றே சரியான நிரூபணம். அவர் கூற்றுப்படி இறக்கும்போதும் முதல்வராகவே இருந்தார் எம்ஜிஆருங்கிறது குறிப்பிடத்தக்கது.